இன்றைக்கும் காசாவுல பிரச்சனை, அந்த மக்களுக்கு பிரச்சனை. ஆனால் காசாவிலும் சூரத்துல் ஃபாத்திஹா மாறல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாத்தையும் பறிக்கொடுத்திருக்கிற நேரமும் நாம் சொல்லுவோம், யா அல்லாஹ் நீ இரக்கமானவன், நீ கோபக்காரன் என்று சொல்ல மாட்டோம், நீ இரக்கமானவன். கிட்னி போயிருக்கும், அர் ரஹ்மானிர் ரஹீம். ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், அர் ரஹ்மானிர் ரஹீம். ஜனாசா முன்னாடி இருக்கு, அர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த ரப்பு என்றைக்கும் ரஹ்மான், அவன் என்றைக்கும் ரஹீம், அதுல மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரஹீமையும் ரஹ்மானையும் பார்க்க போகிற அந்த நிகழ்வு, பூரண சந்திரன் தெரிகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்க ரப்பை பார்க்க போகிறீர்கள் என்று. அந்த காட்சி ஜன்னாவுக்குள் நுழைந்து விடுவார்கள். ஜன்னாவுக்கு நுழைந்தால் இப்பொழுதுதான் அது நடக்க போகுது. அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் வீட்டு. யா ரசூலல்லாஹ் கிளம்புங்க என்றார்கள். நூரலியா போவா, ஊட்டிக்கு போவா, எமசன் காட்டுக்கு போவா? இல்லை, அல்லாஹ்வை சந்திக்க போ. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன், ஹாத்தமுல் அன்பியா, எழுத படிக்க தெரியாத ரசூலுல்லாஹ்வுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்த நாள் அந்த நாள். கிளம்புங்க யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் நீங்க நான் சூட்கேஸை கொண்டு வரேன், கொஞ்சம் நீங்க என் பேக்கேஜை கொண்டு வரேன், லக்கேஜை கொண்டு வரேன். எந்த லக்கேஜும் இல்லை, உடுத்தோடு போட கிளம்புங்க. ஃபர்ஸ்ட் இஸ்ரா, அதுக்கு பிறகு மிஅராஜ். அல்லாஹ் அந்த மேப்பை போட்ட மேப் மஸ்ஜிதுல் அக்ஸா இன்றைக்கு கொத்து கொத்தாக அக்ஸாவுக்காக கொலை செய்யப்படுகிறது, ஷஹீதாக்கப்படுகிறது. அந்த அக்ஸாவுக்குள் ரசூலுல்லாஹ் மேலே போகிறது முன்னாடி அந்த மிக புனிதமான ஆலயத்துக்கு ரசூலுல்லாஹ் நுழைகிறார். தஹல்துல் மஸ்ஜித, நான் அந்த மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் ரெடி ஆகுறார்கள், மேலே போவேன். இதுவரைக்கும் மனிதன் சொல்லுகிறான் அது ரொம்ப தூரம் என்கிறான், முதல் வானத்தை கடந்து போக தெரியல என்றான், அதற்கான பலம் நம்மிடம் இல்லை என்கிறான், உடம்புல உள்ள இரத்தத்தையே கண்டுபிடிக்க தெரியாது என்கிறான். அந்த அளவுக்கு எப்படி அதை கடந்து போவது? அல்லாஹ் ஒரே ஒரு விருந்தாளியை கூப்பிடுகிறான், அது மேலே போகிறான். வாங்க என்று கூட்டிட்டு போகிற நேரம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். மிஅராஜ், சித்ரத்துல் முன்தஹான்ற ஒரு இடம் இருக்கிறது. இதுக்கு மேலே ஒரு ஜின், ஒரு நபி, ஒரு மனிதர், ஒரு மலக் போனதே இல்லை. அதான் ஃபைனல் பாயிண்ட், அதுதான் ஃபைனல் ஜோன், சித்ரத்துல் முன்தஹா. அதுதான், அதுக்கு மேல் என்னன்னு தெரியாது. நான் பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் அந்த ஜோனை தாண்டியவர் ஒரே ஒருவர் மட்டும்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துக்கு போய் நின்றுட்டார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை தனியே கூப்பிடுறான், இந்த இடத்துக்கு மேல் யாரும் போனது இல்லை, போக அனுமதியும் இல்லை. மலக்குமாருடைய தலைவர் அவர் அதுக்கு மேல் போனது இல்லை. நபிமார்களில் யாருமே போனதே இல்லை, எந்த ஜின்னும் அதுக்கு மேல் போனதில்லை. முதலாக அல்லாஹ் தனியே ஒருவரை கூப்பிடுகிறான். ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.